எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்திலே எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எரேமியா என்கிற ஒரு தெய்வ மனிதனோடு பேசின ஒரு வார்த்தை தான் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் எரேமியா மூலமாக சொன்ன ஒரு காரியம், இவை ஒவ்வொன்றாக எழுது. எல்லாத்தையும் முதலாவது என்ன செய்யணும்? எழுது. அதாவது நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, ஒரு பத்திரம் மாதிரி. இப்போ ஒரு தகப்பன் நிறைய ஆஸ்திகளை வாங்குகிறான். வாங்கி அவனுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு காலங்கள் வரும்போது அந்த தகப்பனுடைய மனதில் என்ன தோன்றும்? எந்தெந்த பிள்ளைகளுக்கு எவைகளை கொடுக்க வேண்டும் என்று தோன்றும். தோன்றினாலும் எல்லா தகப்பனும் உடனடியாக அவர் கொடுப்பதில்லை. அதற்கான ஒரு டாக்குமெண்ட்டை எழுதுகிறார். எழுதி என் காலத்துக்கு பின்பு யார் யாருக்கு எவைகள் போய் சேர வேண்டுமோ அவைகள் அவர்களுக்கு கிடைக்கும்படி அந்த ஒழுங்குபடுத்தி செய்கிற காரியங்கள் உண்டு. அன்று மாத்திரமல்ல, இன்றும் உண்டு, நாளைக்கும் இருக்கும். இது நமக்கு உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் அல்லது யாரோ ஒருவர் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அதை கொடுக்கும்படி அதை ஒரு பத்திரமாக தயாரித்து அதில் கையொப்பமிட்டு கொடுப்பார்கள். அதை தயாரிக்க வேண்டும், அதை கையொப்பமிட வேண்டும். இன்னும் அதுக்கு எப்பொழுது ரொம்ப வேல்யூ என்று சொன்னால், அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர்கள் அதனுடைய மேலும் சீலை வைக்க வேண்டும். ஆனால் சீல் வைக்காவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அதனுடைய உரிமையான ஒரு நபர் எழுதி அதன் மேல் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாம்ப் பேப்பர் கூட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாம்பெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒயிட் பேப்பரில் என்னென்ன காரியங்கள் எழுதி அதை எழுதி அதில் அவர் கையெழுத்து இட்டு இந்த சுதந்திரம் இன்னாருக்கு என்று அவர் எழுதி கையெழுத்து விட்டால் அவருடைய மரணத்துக்கு பின்பு அந்த நபருக்கு அதில் முழு உரிமை உண்டு. அதன் மேல் யார் என்ன கேஸ் போட்டாலும் அவர் இதை எடுத்து என்ன செய்ய முடியும்? எனக்கு இந்த சொத்தினுடைய உரிமையாளர் எனக்கு இதில் என்ன செய்திருக்கிறார்கள்? என் பேரிலே உரிமை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு என்று உரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்று அதை எடுத்து நாம் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போலங்க பிதாவாகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் சொல்கிறார், இப்பொழுது நான் உனக்கு என்னெல்லாம் சொல்கிறேனோ அது எல்லாவற்றையும் ஒரு சுருளிலே எல்லாவற்றையும் எழுது. அதில் குறிப்பாக என்ன எழுத சொல்கிறார்? வாசிக்கும் 2ஆம் வசனத்தை வாசி. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் யூதாவாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த டாக்குமெண்ட்ல யார் கையெழுத்து போடுறார்? கர்த்தர் சைன் பண்றார். நான் சொல்றேன், இது இன்னாருக்கு இந்த ஆண்டில் உன் சிறை இருப்பு திரும்பும். எத்தனை நம்புகிறீர்கள்? உன் சிறை இருப்பு திரும்பும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிற உண்மையானால்
இன்றைக்கு கர்த்தர் அந்த சிறையிருப்பை அப்படியே திருப்பி உன்னுடைய சிறைப்பட்டு இழந்து போன நாட்களுடைய நன்மைகள் திரும்ப உன் கரத்தில் நீ அனுபவிக்கிற பாக்கியத்தை தேவன் கொடுத்து, தேவன் உண்டு என்பதை இந்த உலகம் அறியும்படியாக ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார்? சிறைப்பட்டு பல ஆண்டுகள் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள், சிறைப்பட்டு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்காத நிலையில், யாரும் யோசிக்காத நிலையில் திடீரென்று ஒரு பெரிய மாற்றத்தை தேவனால் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த வார்த்தையின் அல்லது இந்த டாக்குமெண்ட் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த டாக்குமெண்டை இன்றைக்கு இது அற்புதமான அந்த மத்தியான வேளையில நமக்காக எடுத்து அது வாசிக்கப்படுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த உயில் எழுதுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எழுதி குறிப்பிட்ட நபரிடத்தில் கொடுக்க மாட்டார்கள். இதற்கு பொதுவான ஒரு நபரிடத்தில் தான் கொடுப்பார்கள். ஐயா, இது உங்கள் இடத்துல இருக்கட்டும். ஒரு 3 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 3 விதமாக வைத்திருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை யாராவது ஒருத்தர் அதை மறக்கலாம் அல்லது மறைந்து போகலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கும்போது என் காலத்துக்கு பின்பு நீங்கள் இதை எடுத்து அவரிடத்திலே வாசிக்க வேண்டும். சில குடும்பத்தில் ஒரு 10 பிள்ளைகள் இருப்பார்கள். 10 பிள்ளைகள் இருப்பாங்க. சில தகப்பனுக்கு தெரியும், அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒன்று சொல்லும், இது எனக்கு தான் வேண்டுமெங்கும். இன்னொன்று சொல்லி, இது எனக்கு தான் வேண்டும். நல்ல புத்தியுள்ள தகப்பன் என்ன செய்வார் என்றால், நீ கேட்பது எல்லாம் சரி, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு எது கிடைக்குமோ அப்பொழுது கரெக்டாக கிடைக்கும். இப்பொழுது இதை பற்றி பேசாதீர்கள், இப்பொழுது ஐக்கியமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் என்று அப்படி சமாதானத்தில் நடத்துக்குவாருங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே எந்தெந்த பிள்ளைக்கு எது தகுதி என்பதை ஒரு தகப்பனார் மட்டும்தான் அறிய முடியும். எது யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் இதை காப்பாற்றுவார், யார் இதை பெருக்குவார், அல்லது யார் சோம்பேறியா இருப்பான், அப்படி என்று ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். அதனால்தான் டாக்குமெண்ட் எழுதி ரெடி பண்ணி வைத்து விடுவார்கள். எதிர்பாராத நிலையில் அவங்களுடைய தேவ ராஜ்யத்துக்குள் கடந்து போகும்போது அது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களோ யாரோ ஒருத்தர் வந்து குடும்பத்தார் எல்லாரும் வர சொல்லுவார்கள். வர சொல்லி எல்லாரும் உட்கார வைத்து அவர்களுக்கு முன்பாக, உங்கள் தகப்பனார் கடைசி நாளில் யார் யாருக்கு என்னவென்று சேர வேண்டும் என்று இதில் எழுதி வைத்திருக்கிறார், அதை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள் என்று எல்லாரும் உட்கார வைத்து அதை வாசிப்பார். வாசிக்கும் போது சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், சிலருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆசையா எதிர்பார்க்கிறவங்களுக்கு சிலது துக்கமாக மாறிடும். ஐயோ, எனக்கெல்லாம் இது வரும் என்று நினைத்தேன், எனக்கு இதை இவர் கொடுக்கவில்லையே, நான் இப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லையே என்பார்கள். ஆனால் தகப்பனுக்கு தெரியும் எப்பொழுது யாருக்கு எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று. இன்னும் சில தகப்பன்மார் எழுதுவார்கள். எப்படி எழுதுவார்கள் சொன்னால், இந்த காரியத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனால் இதை நீங்கள் விலக்கிரயம் செய்ய முடியாது. விலக்கிரயம் என்ன செய்ய முடியாது. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரன்னு எழுதிடுவார்கள். சிலர் கண்ணீர் விடுவார்கள் பாருங்கள். ஏன்னா நான் இந்த வழக்கறிஞர் ஐயா கூட இருந்ததுனால சில இப்படி சம்பவங்கள்லாம் பார்ப்பேன். சிலர் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இந்த கிழமை போகிற போக்கள் இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டானே, என்னை உயிரோடு வச்சதே பெரிய தப்பு, இப்படி பேசுகிறாலாம் இருக்குது, செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணி விட்டாரே, இப்படிலாம் திட்டுற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. தகப்பன் கொடுத்ததை சந்தோஷம் வாங்கி கொடுப்பவங்களும் இருக்கிறார்கள். முறுமுறுப்பாங்க எரிச்சல் அடைகிறவங்களும் இருக்கிறார்கள். முறுமுறுப்பு இல்லாமல் மகிழ்ச்சியாய் என் தகப்பனின் கொடுத்தக்கா ஸ்தோத்திரம் என்று மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போகிறவங்களும் இருக்கிறார்கள். இப்படி தான் ஒரு டாக்குமெண்ட்டுங்க கர்த்தருக்கு நமக்காக வைத்திருக்கிறார். இது எனக்காக வைத்திருக்கார். நீங்கள் அப்படிதான் எடுத்துக்கூடணும். இதை கர்த்தர் இது எனக்காகவே அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். இந்த உபவாச நாளில் உங்கள் தேவைகள் நிறைய இருக்கலாம், உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உன் தேவை கரெக்டானதா என்று ஆண்டுக்கு மட்டும் தெரியுமா தெரியுங்க. நீ எதிர்பார்க்கிறது சரியானதா என்று உனக்கு சரியா தெரியும், ஆனால் ஆண்டோட பல சரியாங்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய புரட்டுகள் எப்படி வந்துட்டு சொன்னால், எனக்கு விரும்புகிறது கிடைத்தால்தான் தேவன் நல்லவர், அவர் தான் எனக்கு நல்ல தகப்பன் அப்படின்னு உலக பிரகாரம் சொல்லலாம். தான் விரும்பினபடி அப்பா கொடுத்தனா அவர் நல்ல அப்பா நல்ல அம்மா. அல்லன்னா நீ யாருக்கு பெத்தான்னு கேட்குறாள்லாம் இருக்கிறாங்க. அப்படி கேட்குற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க.
இவர்களெல்லாம் என்ன ஆவியுடையவர்கள்? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்கள் பாருங்கள். நான் சொல்றதெல்லாம் கதைகள்லாம் கிடையாது. பிராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் இப்படி இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமாக இருக்குதா? நான் விரும்புகிறபடி நடக்குதா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிறது, நான் நினைக்கிறது, நடக்கும் என்று நினைக்கிறது மாம்சத்தின் ஆவி. தேவன் நினைக்கிறது என்னில் நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறது தேவனுடைய ஆவி. தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ ஆவியால் நிரப்புறவர்களுக்கு சுயமான எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்கிறது இல்லை. தேவன் எதை எடுக்கிறாரோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் போவார்கள். அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படுவார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய சம்பவங்களை நீங்கள் காட்ட முடியும். போன சண்டே ஈவினிங்கில் சில காரியத்தை எடுத்து பேசினேன். யாருக்கா ஒருத்தர் ஞாபகம் இருக்குதா? 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. முதல்ல சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். சொல்ல நல்ல போராட்டம், முதல்ல போராட்டம் பொதுவான ஒரு விஷயம் அப்படி வைத்துட்டு அந்த போராட்டத்தை நான் என்ன செய்தேன், பாதியில் விடலை. கொஞ்ச நாள் ஓடிட்டு அப்படியே வழியில் விட்டுட்டு பழையபடி என் பழைய இடத்துக்கு போகலை. கடைசி வரை கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தது வரை என் ஓட்டத்தை நான் என்ன செய்தேன், முடித்தேன். ஓடி போய் முடிச்சிட்டேன். முடிவு தானே ரொம்ப கரெக்டு, முடித்தேன். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, கடவுள் எனக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்து கொள்வது, முடிக்கிறது, அடுத்து காத்து கொள்ளுவது. இந்த 2 விஷயம் பூரணமா இல்லைன்னு சொன்னா நீங்க நல்ல போராட்டம் போராடுறது இல்லை, ஓட்டத்தை ஜெயமா முடிக்கிறது இல்லை. தேவனுடைய காரியத்தில் உண்மை உள்ளவர்கள் அல்ல, தேவனுடைய காரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் பவுலை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்படியே போராட்டத்தில் சோர்ந்து போகலை. ஆனால் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். போராட்டங்கள் வரும்போது உன் ஜெபம் கொஞ்சம் கூட என்ன செய்திடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அதாவது ஜெபத்தில் தைரியம் குறைஞ்சிடக்கூடாது, உன் ஜெபத்தில் நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது, உன் ஜெபத்தில் விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது, உன் ஜெபத்தில் எந்த இடத்துல சோர்வுகள் வந்துடக்கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபத்தை நீ ஏறெடுத்துட்டே இருக்கணும். அதுதான் இயேசு ரோமை சொல்லும்போது ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஒரு விதவை பெண் எடுத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருங்கிற சொல்றாரு. அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி என்று தெரிந்தும் அவனிடத்தில் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நியாயம் செய்யணும், எனக்கும் என் எதிராளிக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, இதை நீ தீர்த்து வையும் சொல்லுகிறாள். ஆனால் அந்த மனுஷன் கண்டுகிடவே இல்லை. ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை. நீ கண்டுகிட்டாலும் சரி, காணாவிட்டாலும் சரி, ஆனால் ஒன்றை தான் எனக்கு ஆண்டவர் எஜமான வச்சிருக்கிறாரு, என் நியாயத்தை விசாரிக்கிறாள் நீதான், அதனால உன் இடத்துல வந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு காலங்கள் வருது, அந்த இருதயம் மாறுது பாருங்க. அவரே சொல்லுகிறார், நான் இந்த மகளுக்கு என்ன செய்யலை, நியாயம் செய்யலை, ஆனாலும் இவள் என்ன செய்யலை, என்னை விடாமல் பண்ணுகிறபடியினால் நான் இவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அநீதி உள்ளவன் இப்ப நீதியை பேசுறான் பாருங்க, நான் இவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அப்ப அநீதி உள்ள ஒரு மனுஷனை கூட நம்மிடத்தில் இருக்கிற நீதி, நம்மிடத்தில் இருக்கிற நியாயம், நம்மிடத்தில் இருக்கிற உண்மையை வைத்து தொடர்ந்து போராடுவது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடுதேங்கிறாரு. நல்ல போராட்டத்தை போட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை கொஞ்சம் கூட என்ன காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை, எதோட நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை. நான் கரெக்டாக
போராடிக்கிட்டே இருக்கிறேன், காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் தான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் விசுவாசம் ஆரம்பத்தில் நல்ல விசுவாசம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள்னா விசுவாசம்லாம் போயிடும். கொஞ்சம் காலம் தாமதிச்சுன்னா தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால், ஆனால் ஏன் தடையாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். தடை எதுக்கு வருது? ஒரு கரெக்டாக சொல்லணும்னா, நமக்கு யாரும் தடைப்படுறதில்லை, நமக்கு நாமே தான் தடைகள். நாம் தான் நிறைய விஷயங்கள் தடையாக இருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள் சரியில்லாதனால, நம்முடைய செயல் சரியில்லாதனால, நம்முடைய பேச்சில் மற்றவர்களை சரியாக மதிக்காததுனால. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை மதிக்காமல் பேசி பாருங்க, எடுத்தது பேசி பாருங்க, அசட்டை பண்ணி பேசி பாருங்க, நன்மை கிடைக்காது, உங்களுக்கு நன்மை கிடைக்காது. ஆனால் ஒரு சிறியவராக இருந்தாலும் அவர்களை கனப்படுத்தணும். அருமையான ஒரு தொழிலதிபர் ஒருவர் உண்டு. அவருடைய பேச்சு பழக்க வழக்கத்தை நிறைய பார்த்துருக்கிறேன். முன்னப்பிட தெரியாததாக இருந்தால் கூட அவர்களை தம்பி வாருங்கள், தம்பி வாருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அழகான ஒரு இந்த பழக்கம், அந்த வார்த்தை, இப்படி இவர் எல்லாரோட பழகிறதுனால, பேசுறதுனால, இவர் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னால் எல்லாரும் செய்வார்கள். ஒருவர் கூட இவருடைய வார்த்தை அசட்டைப்பட மாட்டாங்க. அதுக்கு காரணம் எல்லார் இடத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்வது, எல்லாரையும் நேசிப்பது, எல்லாரையும் நேசிப்பது. கடைசி வரை அப்படி ஓட்ட முடியும் வர அந்த சுபாவம் மாறவே இல்லை. சிலர் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பணம், கொஞ்சம் திமிரெலாம் வந்துட்டுனா பணம் மாறிடும். கொஞ்சம் பணம் வந்தாலே போதும், கொஞ்சம் புகழ் வந்தாலே போதும், உடனே இந்த உள்ளுக்கு இருக்கிற காண்டாமிருகம்லாம் வெளியே வந்துடும். அந்த காண்டாமிருகம் வெளியே வந்து யாரை குத்தலாம், யாரை கொலை செய்யலாங்கிற மாதிரி வந்துடும். இது நல்ல போராட்டமா? இல்லை. நீ ஒன்றில்லாத நாளில் நீ அழகா வசனத்தின் அடிப்படையில் நீ உன் விசுவாசத்தில் நீ போராடிக்கிட்டே இரு. அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும். கர்த்தர் அதை உயர்ந்து எடுத்துக்கொண்டு வருவார். இதை தான் பவுல் வாலிபனாகிய தீமுத்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. மகனே, நான் எப்படி இருந்தேன் பாரு, உன் தகப்பனாய் நான் எப்படி இருந்தேன், எப்படி ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பாரு. என் வாழ்க்கை ஒரு புஸ்தகம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நீங்கள் வாசிக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிறாரு. மற்ற எந்த அப்போஸ்தலரும் இந்த வார்த்தை சொன்னதில்லை, எந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் மட்டும் தான் சொல்கிறார், நீங்கள் வாசிக்கப்படுகிற நிருபம். அப்போ நம்மளால என்ன ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றாரு. நீ அநேகருக்கு அப்படி ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ அநேகருக்கு அப்படி மேன்மையாக இருப்பாய். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இங்கே இந்த இடத்துல யாராவது ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? நான் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க. ஜோமணி ஆலயத்துக்கு எல்லாம் போய் எல்லா உபவாசமும் பண்ணி ஆனாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? என்னக்கா? ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போகல, அந்த ஆலயத்துக்கு இறங்கி வருகிறார்கள். அப்படி இறங்கி நடந்து வருதாங்கன்னு வச்சுருங்களேன். ஆனால் வர்ற இடத்துல நிறைய பேர் அம்மா அம்மா அப்பா அப்பான்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அவன் எவ்வளவு வேணும் நடக்க முடியாத ஒரு முடமான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவருடைய பெற்றோர் அவனை அந்த இடத்துல வைத்து அந்த தர்மத்தை எடுத்து அதனால பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே எல்லா செல்வந்தர்களும் போகிறார்கள், காசெல்லாம் போடுகிறார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வரும்போது இவரிடத்தை பார்த்த உடனே கேட்குறாங்க, ஐயா இதா கொடுங்கள் என்று. அப்போ அவர்கள் அந்த இடத்துல சொல்ல வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு
எங்களிடத்துல வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, எங்களிடத்து இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன். போதும். அந்த ஒரு விஷயத்தை கவனிங்க. பொண்ணும் வெள்ளியும் பெருசா, இந்த வார்த்தை பெரியதா? அந்த மனுஷனுக்கு பொன் தேவையா, வெள்ளி தேவையா, இந்த வார்த்தை தேவையா? எப்படி சொல்றீங்க? உங்க முன்னாடி ஒரு ட்ரெயில அப்படி தங்க காசு, இன்னொன்றுல வெள்ளி காசு, இன்னொன்றுல ஒரு பைபிள் இருக்க வச்சிருக்க. வந்து எடுங்க அப்படின்னா எதை போய் எடுப்பீங்க? மனசாட்சியோடு சொல்லுங்க. பைபிள் தான் நிறைய வீட்டில் இருக்குங்க. இந்த பைபிளை தான் தூக்கி சுமக்கிறேன். எடுப்போமா? யோசிச்சு பாருங்க. அது ப்ராக்டிக்கலாக அந்த டெஸ்ட் வைக்கும்போது தான் தெரியும். அந்த டெஸ்ட் வைக்கும்போது தான், நாக்கு அப்படிலாம் இல்லைன்னா சொல்லலை, அப்படி விரும்புகிறவங்களும் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பகுதி எதை விரும்புவார்கள்? என்ன ஜோசப்பு? இந்த ட்ரெயிலருக்கு தங்கக்கு தான் கண்ணுக்கு மேலே தெரியுமா, வெள்ளி தெரியுமா, வேத புஸ்தகம் தெரியுமா? என்ன? அதை பார்த்த உடனே நமக்கு இருக்க தேவைகளெல்லாம் முன்னாடி முதல்ல வரும். கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் வரும். ஐயோ, இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, இவங்க இதை வரதட்சணை கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஐயோ இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது, இந்த பொண்ணு இருந்தால், அப்படிதானே நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த நாளில் அப்போஸ்தலர்களுடைய கரத்தில் பொன்னும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆனால் இயேசுவின் காலத்தில் பொன்னும் இருந்தது, வெள்ளியும் இருந்தது. ஆனால் பொன்னையும் வெள்ளியும் வைத்திருந்தவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவில்லை. பொன்னையும் வெள்ளியை வைத்திருந்தவன் அவன் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கல. பொன்னையும் வெள்ளியும் சுமந்தவன் அவன் நிலைமை பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் பொன்னையும் வெள்ளியும் இல்லாதவனுடைய ஓட்டம் ஜெயமாக இருந்துச்சு. விசுவாசத்தை காத்துக்கொண்டார்கள். அதை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீமோத்தேயுவே, உன் ஓட்டம் ஜெயமா இருக்கணும், நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எனக்கு எப்படி நீதி கிரீடம். அப்ப கிரீடம் என்று சொல்லும் போது அதுல என்ன இருக்குது? கிரீடத்தில் என்ன இருக்குது? விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்குது, அதுல எல்லாமே இருக்குது. நான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த பூமியில் சில உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போனாலும், சில நெருக்கத்தில் நான் கடந்து போனாலும், நான் இந்த பொன்னின் மேலும் இந்த வெள்ளியின் மேலும் நான் விருப்பத்தை வைக்காதபடிக்கு, நான் எது மேல விருப்பத்தை வைத்திருக்கிறேன்? பொன்னையும் வெள்ளியும் உண்டாக்கின தேவனுடைய மகத்துவமுள்ள வார்த்தையின்படி நடக்கிறதை எனக்கு ஜீவனாக வைத்திருக்கிறேன், பலனாக வைத்திருக்கிறேன், அதை மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்திலே நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன், ஜெயமாக முடிச்சிட்டேன். ஒரே முடிக்கும் போது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, ஐயா ஒரு காலத்து பொண்ணு வெள்ளியுமா பெரிய பணக்காரர் அந்த ஆளு, ஆனா இப்போ அந்த ஆளு எப்படி போய் முடிச்சிட்டாரு? எதுவுமே இல்லாம முடிக்கிறாரே அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இவர் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பார். அப்போ பொண்ணும் வெள்ளியும் தர்மம் போட்டவண்டெல்லாம் இருந்துச்சு, எல்லாரும் காசு இருந்துச்சு, எல்லாரும் அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு இருக்க பழக்கம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் 2 தேவ மனுஷனை தேவன் அங்கே அனுப்புகிறார். இப்பொழுது இந்த நடக்க முடியாத ஒரு மனிதன், செயல்பட முடியாத ஒரு மனிதன், இவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நாள் வந்தது. வாசத்தெல்லாம் எரேமியாவில் விடுதலை குறித்து பேசினார்ல, உன் சிறையிருப்பை வாசிங்க எரேமியா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களுக்கு நினைச்சுவேன்.
திரும்பி வரப்படும் கரங்களை தட்டி இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த விடுதலையை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி மூலமா சொன்னார் பழைய ஏற்பாட்டுல. இங்க புதிய ஏற்பாட்டுல நேரடியாக இப்ப தீர்க்கதரிசி சொல்லல, எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு நாள் இருக்கிறது பாருங்க. இவன் பழக்கப்படி பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தின் வெளி வாசலில் தர்மம் எடுக்கிறான். பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற மனுஷன். இந்த பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற மனுஷனுக்கு எத்தனையோ ஊழியர்கள் வந்துதான் போகிறார்கள், எத்தனையோ பேரையும் அவனும் சந்திருப்பான். ஆனால் அந்த வேலை வரல. அதனால பாருங்க, இன்னைக்கும் கர்த்தர் இல்லாத ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். கர்த்தரோட ஜெபிக்க வைத்திருக்க காலத்துல ஜெபம் பண்ணு, காத்திரு, துதிக்க வைத்திருக்க காலத்துல துதி. விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அவரோட ஜெபிக்க சொன்ன காலத்துல நீ ஜெபிக்கல, துதிக்க சொன்ன காலத்துல துதிக்கல. நீ அசட்டை பண்ணிட்டு உன் சுயத்துல ஓடுனாய், சுயத்துல செய்தாய். அதனால் உனக்கு நன்மை வருகிற காலத்தில் உனக்காக வந்த மனிதர்கள், உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்த மனிதர்கள், உதவி செய்யும்படியாக வந்த மனிதர்கள் உன்னை கடந்து போனார்கள். அது உனக்கு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் யாரோ உன்னை தடை பண்ணவில்லை, நீயே உனக்கு தடை கற்களாக மாறிவிட்டார். அதனால்தான் ஆசீர்வாதம் தாண்டி வரும். உனக்கு வச்சிருக்கோம், ஆனா நீ அதுக்கு பாத்திரமா இருக்க மாட்டாய். இன்னொருத்த பாத்திரமா இருக்க நேரம் அந்த வீட்டுக்கு போயிடும் அந்த ஆசீர்வாதம். நீ கர்த்தருடைய வார்த்தை அசட்டை, அதுல அவ்வளவு நிர்விசாரம். நீ சுயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இது இப்படிதான் செய்தான், இப்படி தேவ சமுத்திரம் ஒரு அழகான விஷயத்தை விளையணுங்க. ஏசு ஏன் சிறு பிள்ளைகள் என்னிடத்து வரைக்கும் இடம் கொடுங்கள், தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒருவன் சிறு பிள்ளை போல என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க விடாது. ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசைலாம் இருக்காது, ஒரு பெரிய ஆசைகள்லாம் இருக்காது. அதற்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும். ரெண்டாவது, எதை சொன்னாலும் நம்புவோம். எதை சொன்னாலும் இதை ஒன்று வச்சுட்டு இதம்மா ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் அதை கூட நம்புவோம். இது அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுங்க, அப்படியே நம்புவோம். இந்த சிறுப்பிள்ளை மாதிரி கடவுளுடைய வார்த்தையை நம்புறது, அவர் ஏதாவது நம்மளுக்கு வெளிப்படுத்தும் போது அப்படியே நம்புவது, அப்படியே கீழ்ப்படிவது. ஆனால் பாருங்க, பலியை நான் விரும்புகிறதல்ல. சங்கீதக்காரர் தாவி சொல்லும்போது சொல்வார், பலியை விரும்பினால் நான் உமக்கு செலுத்தியிருப்பேனே, ஆனால் நீ பலி என்ன செய்கிற தேவன் அல்ல, விரும்புகிற தேவன் அல்ல. எதை விரும்புகிறீர்? நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான இருதயத்தின் விரும்புகிறீ. அதாவது தேவனுக்கு முன்பாக உன் இருதயை உடைக்கப்படுறது என்ன? ஆண்டவரே, நான் உம்மை மறந்து உமக்கு கீழ்ப்படியாமல் போனேன், என் சுயத்தை நம்பி. நீ ஒரு மனதில் ஒரு திரைச்சலை உண்டாக்கிட்டீங்கன்னா, உண்டாக்கி முன்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா, முன்னாடி என்னக்கா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன போட்டீங்களான்னு மட்டும் தான் தெரியும். இந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போனால் எப்படி இருக்கும்? கருப்பு கண்ணாடி போட்டு வீட்டுக்குள்ள போனால் எப்படி இருக்கும்? சொல்ல நினைச்சு, ஐயோ என் வீடு இருளா இருக்குது, என் வாழ்க்கை இருளா இருக்குது, என்ன எப்படி இருள்? நீ ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்குதா? அதை கழட்டி தூக்கி தூரப்படுவதில்ல, சுயத்தை தூக்கி தூரப்படு. அதை தூக்கி எறிந்துட்டு, ஆண்டவரே, இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், அது என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அப்போ வசனம் உனக்கு ஒரு பாதையை காட்டும், அது வசனம் உனக்கு ஒரு வழியை கொடுக்கும். அந்த வழியில தான் ஆசீர்வாதம் இருக்குது. அவர் சொல்லும் பாதையில். அதுதான் சொல்லுங்க பாருங்கள், காணவர் கல்யாணத்தில் அந்த திருமணத்தில் ரசம் குறைந்த உடனே மரியாளம்மா சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அவர்கிட்ட போய் கேள்விலாம் கேட்காத, அதுவா இதுவா. இவன் ஜெவாக்கா நல்லா காரக்குழம்பு வைப்பாங்க, அவங்க கிட்ட சிஸ்டர் காரக்குழம்பு வேணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் போய் அவங்ககிட்ட போயிட்டு எப்படி செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இதை நான் வாங்கி தரட்டுமா, இதை செய்யட்டுமான்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ சொல்லிட்டல, தூர போயிரு, எப்போ வரணும், சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் வா, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன செய்யாத, வந்து வள வள பொலசல்னு பேசிக்கிட்டே அப்படிதாங்க சொல்றீங்க. கோவம் வருமா?
மரியாதை சொல்லி கொடுக்குறாங்க, நீ அவர்கிட்ட போயெல்லாம் பேசிலாம் இருக்காத, ரசம் பழம் வாங்கிட்டு வரணுமா, இது வாங்கிட்டு வரணுமா, எசன்ஸ் வாங்கிட்டு வரணுமா, இதெல்லாம் கேட்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தண்ணியை ஊற்றுற தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போயிட்டே இரு. அது எப்படி ஆச்சு இதெல்லாம் கேட்காத. பொதுவாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரு அப்படின்லாம் ஆராய்ச்சியில் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. என்கிட்ட ஐசக்கே ஒருத்தர் கேட்டாங்க, இதெல்லாம் செய்த உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு இதான் கேட்டாங்க. நான் உங்களுக்கு உடனே ஒன்று சொல்ல பதில், எங்கே வந்ததுன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் கொடுத்தார், அவ்வளோதான் செய்தேன். அதே மாதிரி என்ன செலவாச்சுன்னா கூட அதெல்லாம் போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. எப்படி ஆச்சு இதானே ஆச்சு அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி இல்லை. திடீர்னா நம்ம கையிலேருந்து ஒரு 10,000 ரூபா காணாமல் போகுதுன்னு வச்சுடுங்க, நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்வோம்? என்ன செய்வார்கள் ராஜி? நம்ம ஜீவனே போகிறவா இருக்காது. சில வீட்டில் ஏதாவது நாமளே மறந்து மறைச்சி வச்சுக்கிட்டு காண்டனா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவோம் பாருங்க. நீதான் எடுத்திருப்பா அப்படியா இப்படியாவிட்டு என்ன பாடுபடுத்தி இருப்போம் பாருங்க. ஒருத்தர் எனக்கு இதை குறித்து ஆண்டு ஒரு விஷயம் சொன்னார். அன்னையிலேருந்து இந்த பணம்லாம் காணாமன்னா எல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன். அதாவது யாருக்கு தேவை உள்ளதோ அதை நீ கொடுக்க மாட்டான், அதை ஒன்று எடுத்தது நானே எடுத்துடுச்சிட்றேன், கொடுத்துருதேன். அதனால இப்போ காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வருத்தம்லாம் படுறது இல்லை. சரி, யாருக்கோ தேவை உள்ளவங்களுக்கு அது போயிருக்குது, நாம கொடுக்க மாட்டோம். நம்ம புத்தி கொஞ்சம் என்ன சுகமாக இருக்குது, கஞ்சம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் சொல்லுங்க, கஞ்சத்தனமான ஆள் 5 விஷயம் கூட செலவு பண்ண மாட்டார் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் கொடுக்க நினைச்சாருன்னு எப்படின்னா எடுத்து கொடுத்துருவார். நான் ஏற்கனவே சொல்ல ஒரு பஞ்சாபிக்காரர் எப்படி செய்தார் ஒரு சாட்சி இருக்குன்னு அவருக்கு தான். அவர் சொல்றாரு, நான் கடவுள் கொடுக்கறதுக்கு நான் யாருங்க, அவர் என்ன இடத்துல எதை வேணா எடுத்துக்கிடட்டும். அந்த ஆள் சொல்றாரு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா அந்த விஷயம். 89 நினைக்கிறேன் அந்த சாட்சி. இன்னைக்கு கூட அந்த அவர் சொன்ன வார்த்தை, அவர் முகம் அப்படி நினைத்த உடனே முன்னாடி நிற்குது. பெரிய ஜவுளி கிடக்காரு. சர்ச்சுக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கும் போது கூட வந்து சிஸ்டர் சொன்னாங்க, ஆலிஸ் சிஸ்டர் சொன்னாங்க, இது சர்ச்சுக்கு நீங்கள் ரேட்டு பார்த்து சொல்லுங்கண்ணே. என்னம்மா சர்ச்சுக்கு ரேட்டை பார்த்து சொல்லுங்க, எத்தனை மீட்டர் வேணும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அவர் சொன்னார், கர்த்தருக்கு எடுத்துடுங்க, கடவுளுக்கு நான் என்ன கொடுக்கறது, அவரே எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு பஞ்சாபி, அவர் கடவுள் இப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, அவர் தானே இது கொடுத்தாரு, நான் எதையோ கொண்டு வரல. இருதயம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. சில ஆட்களுக்கு நமக்கு இருதயம் அப்படி வராது, அப்படியே பார்ப்போம் என்ன தாள் இருக்குது, எப்படி இருக்குது, எப்படிலாம் யோசிப்போம். அக்கா நான் உங்களெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வரல, கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா உடனே செய்திருங்க, கீழ்ப்படிந்துருங்க. அங்கே தடையாக என்ன செய்துறாதீங்க, இருக்காதீங்க. நிறைய இடத்துல நாம இதை தடை, நாம கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதை போயிடுச்சுன்னா நாளைக்கு தேவைக்கு என்ன செய்வாங்க, நாளை திருத்துக்கிறது கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் ஞானமற்றவர்களாகவும் இருக்காதுங்க, ஞானமற்றவர்களாகவும் இருக்காதீங்க. இங்கே ஒரு ஊழியக்காரர் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவார். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி காலில் எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு. சரின்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். அடுத்த மாதம் வந்தார், அதே மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு கொடுத்த விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன். அடுத்த மாதம் வந்தார், அப்போ இல்லை நான் அப்படி கொடுக்கறது இல்லை பிரதர் அப்படின்னு அப்படி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன நீங்கள்லாம் ஏழை ஊழியக்காரங்களெல்லாம் அசட்டை பண்ணுறீங்க, ஏழை ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறது இல்லை. நான் கடவுளுடைய ஊழியத்தில் ஏழை ஊழியக்காரனும் கிடையாது, பணக்கார ஊழியக்காரன்னு கிடையாது. ஆண்டவர் ஒரு தண்ணி கொடுத்தாலும் அப்படிதான் சொல்கிறாரு. ஒரு பெருக்கிறவரும் ஊழியக்காரர் தான், பிரசங்கம் பண்ணுறவரும் ஊழியர் தான், கக்கூஸ் கழுவுறவரும் ஊழியக்காரர் தான், பாட்டு பாடுகிறவரும் ஊழியக்காரர் தான், ஜபிக்கிறவரும் ஊழியக்காரர் தான்.
பந்தி பரிமாறுவரும் ஊழியக்காரர் தான். எல்லாரும் தேவனுடைய பார்வையில் நம்மளாம் ஊழியக்காரர்கள், எல்லாரும் ஊழியக்காரர்கள். இதில் எங்க பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரன் எங்கே இருக்குது? பணக்கார ஊழியக்காரன் ஏழை ஊழியக்காரன் எங்கே இருக்குங்க? அப்போ நீனே ஒரு கண்ணாடி போட்டுட்டு உன்னை ஏழை ஏழனையே பார்க்குறார், ஏழை ஏழனையே பார்க்குறார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், பவுலை கவனிச்சு பாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் வாங்கி கொண்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலையா? சரி, பவுல் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஏன் அந்த வேலையை நீ செய்யக்கூடாது? கொடுக்கிற இடத்துல தானே இருந்தாரு. அதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு பார்த்துங்க, விசுவாசத்தில் வராத யாவும். அப்போ உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்குது, ஆனா இது ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. ஐயா, குழந்தை அன்னைக்கு அப்போஸ்தலர் ஊழியங்கள் வளர்ந்து வர்ற நாட்கள், அன்றைக்கு அது ஊழியத்துக்கு நிறைய வேறு விதமாக தேவைப்பட்டுச்சுது. அன்றைக்கு பவுல் சகோதரத்தில் வாங்கி இன்னொரு சகோதரர் கொடுத்தாரு, சகோதரர் வாங்கி கொடுத்தாரு. பதிலே சொல்றாரு, நான் அப்படி வருவேன், வரக்கு முன்னாடி நீங்க என்ன செய்துருங்க, இந்த காணிக்கையெல்லாம் சேகரித்து. நான் வந்த பிறகு இதை செய்யக்கூடாது. வந்த பிறகு அவர் சொல்ற அந்த விஷயம் ரொம்ப கவனிக்கணும். நான் வந்த பிறகு செய்யக்கூடாது, வர்றதுக்கு முன்னாடியே மன விருப்பமா கொடுக்கிற எல்லா இடத்துல வாங்கி நீங்க என்ன செய்ய வைத்துருங்க. நான் வந்து அதை வாங்கி சொல்லுவேன், அல்லது யாரும் ஆளை அனுப்புவேன், நீங்க கொடுத்து அனுப்புங்க. இப்படிலாம் பவுல் பேசினாரு. ஆனா அதே பவுல் அந்த முடிவு காலங்கள் வரும்போது எப்படி பேசினா தெரியுமா? விசுவாசத்தில் வராத யாவும் பாவம்னு சொன்னாரு. இப்போ எவ்வளவு உனக்கு தேவை இருந்தாலும் நீ தேவனுக்கு முன்னாடி போய் நில்லு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் சொன்னார் அவங்ககிட்ட, நீ இந்த இடத்துக்கு போ அப்படி சொன்னாரா? இல்லை, அங்கே போறீங்க, இங்கே வரீங்க, இங்கே போறீங்க, இங்கே போறீங்க, இங்கே போறீங்க, எல்லா இடத்துலையும் போறீங்க. ஆனால் நீங்கள் அன்னைக்கு எப்படி வந்தீங்களோ, நான் அந்த ஆளை எப்படி பார்த்தேன்னா, இங்கே வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் வராங்க, இதே ஆட்கள் இன்னொரு இடத்துல போகும் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்போ எப்படி நினைக்கிறங்க, தன்னை ஏழ்மை உள்ளவர்களாக காட்ட நினைக்கிறாங்க. ஏழ்மை உள்ளவர்களாக காட்டணும். உன் நினைவுபடுத்துகிற பிற நாளைக்கு ஆகும். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நீ தேவ ஜனம், தேவ ஊழியக்காரன், நீ இப்படி வருது. எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கொடுக்கறது நானும் குறைஞ்சி பொறுப்பதில்லை, நீ வாங்குறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனித்து பாருங்க, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிண்டிய விசுவாசம் என்ன, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நானும் நீனு போய் இப்படி நிற்பது சரிதான், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை குற்றப்படுத்தணும் அந்த நோக்கத்தில் இல்லை, அந்த நோக்கத்தில் இல்லை. கர்த்தர் நமக்கு உயர்த்து வரைக்கும், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வரை நீங்க அவரிடத்தில் நில்லுங்க. அதனால்தான் பவுல் எழுதுறாரு, பொறுமை அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அதே வசனத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. இந்த தீங்கு அனுபவிக்குன்னு சொன்னா இன்னைக்குள்ள எப்படி நான் சொல்லலை. கடைசி காலத்துல பவுல் தன் ஜீவனை விட போறாரு, மரிக்க போறாரு. அந்த மரிக்க போகும்போது தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தெளிந்த புத்தி உள்ளவனாகிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். எவ்வளவு தீங்கு வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன் ஊழி தெரிசிதராத விட்டுறாத. நீ அதை அப்படி செய்து பாரு. நான் உனக்கு புத்தியா சொல்றேன், உனக்கு கட்டளையா கொடுக்கிறேன். கடைசி காலத்தில் பேசுறாரு. அகத்தெளிவு. இன்னைக்கு தீங்கு, இப்போ அவர் நாங்கள் அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த வார்த்தை சொன்னோன்னா அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் அவர் வேறமா சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்ல, உங்க கஷ்டங்கள் வரலாம், தீங்கா இருக்கலாம், ஆனால் அந்த தீங்கு காலத்தில் கூட உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இன்றைக்கு நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசம் நில்லுங்க, ஊழியத்தை விடாம செய்யுங்க, பயப்படாம செய்யுங்க. ஒரு குடும்ப தலைவனுக்கு வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வந்து நெருக்கடி வந்துன்னு மனை பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுனாக்கி அவன் நல்ல தலைவனா, நல்ல புருஷனா? யோசிச்சு பாருங்க.
எனக்கு இந்த மனைவி வேண்டாம், இந்த பிள்ளை வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், ஐயோ இந்த வீட்டில் இருந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிலாம்ட்டு இருக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடுறாள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே போகும்போது அப்படி கணக்கு அப்படி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு, ஆனால் வீட்டு பார்த்து பொறுப்பெடுக்க இல்லை. இது என் குடும்பம் கற்றுக் கொடுத்தது, மனைவி கற்றுக் கொடுத்த என் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக என் மனைவிக்காக நான் பாட அனுபவிப்பேன், அவர்களை நன்றாக இருப்பதற்காக நான் பிரயாசப்படுவேன். அப்படிதான் நல்ல கணவன் மாதிரி ஏன் இரவுகளும் உழைக்கிறார்கள், ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள்? என் குடும்பம் அவன் நன்றா இருக்கணும். ஆனால் ஒரு காலங்கள் வரும்போது அந்த தீங்கு நன்மையாக மாறும், மேன்மையாக மாறும். ஆனால் ஊழியத்து பாதையில் தீங்கு இல்லைன்னுலாம் யாரும் சொல்லவே இல்லை. தீங்கு இல்லைன்னு உடனே நம்ம இப்படி எடுத்துடக்கூடாது. அவர் தாமே நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தாரு. இப்போ எல்லா பாடுதான் எடுத்துக்கிறாரு. அதனால் எனக்கு பாடுதே இல்லைன்னுட்டு, அந்த பாடு வேற, இந்த பாடு வேற, அந்த பாடு வேற, இந்த பாடு வேற. இந்த பாடு இதான் ரொம்ப முக்கியமானது. வசனத்தின்படி நடக்கிற பாடு, உண்மையா பேசுறது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் உண்மையா நடக்க வேண்டி இருக்குது, நீதியா நடக்க வேண்டி இருக்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது, உனக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டாக செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போ இதுதான் கொஞ்சம் பிரசங்கிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். என்ன செய்தி அண்ணன் 2 அடி கூட இடத்துல போல தெரியுது. என்னென்ன எவ்வளோதான் உண்மையாக இருக்கிறது, எவ்வளோதான் பாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஆண்டவரே நீ கொடுத்துட்டீங்க, இந்த தீங்கை நான் அனுபவிச்சு தான் வேண்டி இருக்குது, பலன் எனக்கு தாரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளுவேன், எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் காத்துக்கொள்ளுவேன், இங்கே அழைச்ச அழைப்பை காத்துக்கொள்ளுவேன். எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தில் என்ன இருக்குதுன்னா முத்துக்கள் இருக்கிறதுங்க, விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்கிறது. அதனால்தான் பேதுரு இடத்துலையும் யோவானத்தை பொண்ணு இல்லை வெள்ளியில் அவர் சொல்கிறார், எங்கள் இடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறோம். நீ எப்படி இருக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிறவனா இருக்கக்கூடாதுப்பா, நீ பிச்சை கொடுக்கிற இடத்துக்கு நீ வரும்படி உன்னை எழுந்து நடக்க பண்ணிடும் என்று வைத்தார்கள். இப்போ அவன் பொண்ணு கிடைச்சிருந்தா இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? வெள்ளி கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இந்த மாதிரி உபதேசத்தெல்லாம் அப்படி படிச்சு நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா பண ஆசையே வராது. இந்த உபதேசங்களை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த உபதேசங்களை கைக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு கூட பண ஆசை வராதுங்க, பணங்கிற பேச்சே வராது. கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கொடுக்கலாலும் ஸ்தோத்திரம், எப்படினாலும் ஸ்தோத்திரம். அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும், போயிட்டே இருப்போம். சொல்ற எங்கிட்ட அவரை அந்த வார்த்தை பயன்படுத்த பாருங்க, எங்களிடத்துல என்ன கிடையாது, வெள்ளியும் ரெண்டுமே எனக்கு கிடையாது, ஆனா எங்கிடத்துல ஒண்ணு அதுக்கு மேலான ஒண்ணு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உனக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை இடத்துல இருக்கிறது. இந்த வாச கூட்டத்துல விடுதலை வேணுமா, பொண்ணு வெள்ளி வேணுமா? இவ்வளவுதானா? அவன் சோத்திரம் பண்ணணுமா வேண்டாமா? டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய், எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்கிறாரு. இப்ப அந்த வார்த்தை படிங்க. இதோ நாட்கள் வரும் என்று அந்த நாள் தாங்க இன்னைக்கு. அந்த நாள்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை நாளை இன்றைக்கு வைத்திருக்கிறாக்க நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவே நீ உயிர் எழுதி வச்சிருக்கீங்கப்பா, எனக்காகவே எரேமியா மூலமா சொல்லி வைத்திருக்கிறீங்க. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு இல்லை, இன்றைக்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விடுதலையை கற்று வைத்திருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று சொன்னார். அதனால இன்னைக்கு சபைக்கு இந்த மத்தியான வேளையில குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை கத்த இதை குறித்து பேசுறாரு. இதோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசல, இதை தேவன் இது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. யாருக்கு இந்த விடுதலையை அவர் கொடுக்க விரும்பி இருக்கிறாரோ அவர்களுக்காகவே தான் கத்த வார்த்தை பேசுறாரு. சொல்ல இதோ நாட்கள் வரும், கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்தின் மேல், கரல் தட்டி ஆமென் சொல்லுங்க, என் ஜனத்தின் மேல் இருக்கிற சிறையிருப்பை இன்றைக்கு நான் திருப்பேன். பயப்படாங்க. ஐயோ இவ்வளவு பாறை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நிந்த, இவ்வளவு பாடுகளா? இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து
ஒரு விடுதலை கொடுக்கும் போது. யாருக்கு விடுதலையா? அவருடைய ஜனத்துக்கு. நீ அவருடைய ஜனமா இருக்கிறியா? உண்மை உத்தமம் விசுவாசத்தை கரெக்டா காத்து கொண்டு போறீங்களா? விசுவாசம் நடந்து பாருங்க, உனக்கான குறித்திருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் வீட்டை தேடி வந்துடும். ஆமே. அன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருக்கிறார், எவ்வளோ காலங்கள் வந்து போயிருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களும் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் கடவுள் குறித்திருக்கிற காலங்கள் வரும்போது, அப்போ உங்களையும் என்னை குறித்து ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் அதுவரை, அதனால சொல்கிறேன், கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீ நீடிய பொறுமை உள்ளவனாய். அப்போ பவுல் தீத்துக்கு எழுதும்போது தீவுக்கு எழுதுறாரு, நீ பொறுமை உள்ளவனாக இரு, சாந்தம் உள்ளவனாக இரு, டென்ஷன் ஆகாத, உணர்ச்சிப்படாத. ஜனத்தை உணர்ச்சிகளை உண்டாக்கும். அந்த உணர்ச்சி எரிச்சுன்னா எனக்கு உன்னால் ஒரு பிரயோஜனப்படாது. இன்னைக்கு குடும்பத்தில் அஸ்திபாரங்கள் இப்படி தான் உடையுது. இன்னைக்கு குடும்பத்தினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த குடும்பத்துக்கான ஜெபம் பண்றோம், குடும்பத்துடைய விடுதலைக்காக ஜெபம் பண்றோம். சத்துரு பார்க்குற பாருங்க, எப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன வருத்தங்கள் வரும், எப்போ சின்ன பிரச்சனை வரும், யாருக்குள்ள ஒருத்தருக்காக கொஞ்சம் கீழ்ப்படியாத குணம் வந்துனா உடனே அதை எடுத்து வைத்துக்கிட்டு அதே பெருசாக்கிட்டு, நம்ம ஆட்களுக்கு பெருசாக்குறதுல பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. சின்ன விஷயம் தூக்கி போட்டுட்டு என்ன ஆத்மாவை கத்திர ஸ்தோத்திரம் போகிறத விட்டுட்டு அதே பேசி பேசி பேசி. அதனால தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள சொந்தக்காரனை உள்ளே சேர்க்காது. சேர்த்தேனோ குடும்பம் உருப்படாது. அவன் ஒருத்தர் வந்து அவனை சமாதானம் பண்ண மாட்டான். அவன் குடும்பத்தை எப்படி உடைக்கன்னு பார்ப்பான். நான் சொல்ல சில கஷ்டமான கூட இருக்கும். இவங்க எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் சின்னம்மா, எங்கள் மாமா, அத்தா, அந்த அக்கா, இந்த அக்கா அப்படின்லாம் நினைப்பீங்க. எந்த அக்காவாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை விட ஒரு கரிசனை யாருக்கு இருக்க போகிறது இல்லை. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு கரிசனைக்குமா எனக்கு இருக்குமாங்க? நம்ம சபை விசுவாசிகளுக்கு குறித்து இரு கரிசனை என்னை விட இன்னொரு ஊழியக்காரருக்கு இருக்க முடியாது. என்னை விட உங்களை உண்டாக்கிற கர்த்தருக்கு மேலே இருக்குமா இருக்காதா? எவ்வளவு இருக்கும். ஏன்னா அஸ்திபாரத்தை உடைக்கிறக்கவன் ஆயத்தமாக சந்தர்ப்பம் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன நெருப்பாக இருக்கும்போது அணைச்சின்னு போகணும்னு நினைக்கிறது இல்லை, உடனே அது போய் ஊதிக்கிட்டே இருக்கிறது. எப்படி, எப்போ பேசுகிறாங்க, யாரெல்லாம் வந்து பேசுகிறான், அப்படி நான் இப்படி தான் இருக்கணும். கற்பனை பண்ணி 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 அதை பெருசு ஆக்கி இப்படி ஆட்கள் வாயிலால் என்னத்தை வைக்கிறது இல்லை. அப்போ சக்தி தெரிஞ்ச பிள்ளைங்களே இப்படி ஒரு குடும்பத்தில் போய் நுழைந்து ஏன் பேசுகிறோம்? ஒன்றால் ஒன்றும் பேச அமைதியில் ஒரு வீட்டில் போகிறோம், அவங்க கொஞ்சம் கவலையாக இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை சோகம் இருக்காங்க, பார்க்கும்போதே மூடு தெரியுது, ஏதோ சோகமாக இருக்கிறேன், சரிக்கா வந்தேன், சரி அப்புறம் வரேன் அப்படின்ட்டு பேசுகிறோம். அவனி இருந்துச்சுன்னா போயிட்டே இருக்கலாம். ஏக்கா சோர்வாக இருக்கீங்க, எதுக்குக்கா? அப்படியே செவுட்டில் ரெடி கொடுக்கணும் உங்களுக்கு கேட்டாவும். நீ கேட்டு என்ன பண்ண போகிற? அவன் சொல்ல பாருங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படணும், ஒன்று கொடுக்க போறியா? செய்ய போகிறது இல்லை. ஆனால் எதுக்கு அந்த விசாரிப்பு? உடனே சொல்ல, நீங்கள் தானே சொல்லிய பாசு விசாரிங்கன்னு சொல்லிடல. எப்படி விசாரிக்கணும்? விசாரிக்கணும். அது சின்ன நெருப்பு இருக்கு தெரிஞ்ச உடனே உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியின் தண்ணீரை கொண்டு அதை அணைத்து அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை நம்புறீங்க? அதானே செய்யணும். ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. இந்த குரங்கு புத்தி, அது குரங்கின் ஆவி தான். குரங்கு புத்தி தோண்டிகிட்டே இருக்கும். அது சின்ன ஊரில் எடுத்துனா போதும், விடாது. சின்ன ஊரில் தான் சரி ஆயிரம் நினைக்காது. அதே நோண்டி அதே புண்ணாக்கி அதே சத்துப்போம். அதுக்கு எதிரி அதுதான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு நாமே எதிரிகள், நம்ம வாழ்க்கையை நாமே கெடுக்கிறது. நம்ம நிச்சயம் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறேன்னுட்டு, அக்கறையில் இல்லை, நீ கெட்டு போகிறது பார்த்தா சந்தோஷம் பண்ணு விசாரிக்கிறான், அவ்வளோதான். ரொம்ப அக்கறை உள்ளவன்னு சொன்னால் அப்படியே விட்டுருக்கோம். ஒருத்தருக்கு எங்கள் ஜான் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 2 பேருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு போன சூழ்நிலை பார்த்தோன்னே புரிஞ்சுது. சரி வாங்க ஒரு ஜோமனும் அப்படின்ட்டு சங்கீதம் 23 சொல்லிட்டு ஜோமனிட்டு என் ஆத்துமா கத்திர சொல்லி நான் போயிட்டு வரேன். ஆனால் இருக்கேன். சரி இப்போ நமக்கு சூழ்நிலை, இப்போ நான் ஏதாவது போய் இல்லை எங்கள் தம்பி இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வரும், இல்லை அவள் கோவம் வரும். இதை விட கடிந்து அந்த ஆவியில் கட்டி ஜோமனிட்டு சமாதானம் இருங்க அப்படின்ட்டு பேசாமல் வந்துட்டேன். இதுக்கு மேலே அங்கே இருந்தால் நான் மாம்ச வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
செய்யுமா செய்யாதா? அவன் என்னத்துல இவன் சொந்தக்காரன் இல்லை, என் தம்பி இல்லை, என் பையன் இல்லை, வருமா வராதா? மாம்சம், இதில் அடிமைத்தனங்கள், சிறையிருப்புகள். இந்த சிறையிருப்பில் உடைச்சேரிகளுக்கு தான் குடும்பத்தில் அஸ்திபாரம் கட்டணும், உருவாக்கணும். ரொம்ப நோண்டக்கூடாது பிரச்சனைகளை. எதுவுமே நிறைய வாய் திறந்து பேசாமல் இருந்தாலே வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்கு? பேசாமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். பேசி பேசியே அதிக வசனிப்பினால் பாவம். வசனம் டக்குன்னு தெரியுது இல்லை? அதிக வசனிப்பினாலே பாவம் இல்லாமல். ஆனால் நம்ம தான் பேசுவோம் அதிகம். பேசவே கூடாது. சூழ்நிலை பார்க்கணும், அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்யணும், டக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இல்லை எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும். சொல்லும்போது கேட்குற மாதிரி இருக்கணும். அவங்க நம்பிக்கை வரணும் உங்களுக்கு. சரி பாஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நான் அப்படி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சமாதானம் வரணும். கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல நம்ம போகாமல் இருந்து நமக்கு சேஃப்டி, நம்ம நல்லது. அதனால் நாளைக்கு சொல்லுவாங்க, பாஸ் சொன்னால் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு சொல்லுவாங்க மாட்டாங்களா? இன்னைக்கு ஒரு விடுதலை நாளை கத்த வைத்திருக்கிறார். குடும்பத்தில் நீ முடங்கி கிடக்கக்கூடாது, எழும்ப சொல்கிறாரு. பொண்ணை வச்சு வெள்ளியை நம்பி இது இருந்தா நான் நல்லா இருப்பேன், இது இருந்தா நல்லா இருப்பேன், இதை கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த சொத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி நினைப்பாய். ஆனால் உன் முடத்தனம் உன்னை விட்டு நீங்காது. எப்ப நீங்கும்? சொல்கிறார், என்னிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனா என்ன இருக்கிறது? கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. எத்தனை விசுவாசிங்க? இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு பக்கத்துல கொஞ்சம் கைப்பிடி சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தினாலே. நல்லா கைப்பிடித்துங்களேன். உங்களுக்கு எனக்கு விடுதலை உண்டாகட்டும், உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். நீங்க எழுந்து நடங்க, மகிழ்ச்சியாருங்கள். ஆமே, இது கர்த்தருடைய வேலை வந்திருக்கிற இன்னைக்கு. ஆமே, இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உள்ள வச்சுக்கிடுங்க, நல்ல சேஃபாக வச்சுக்கிடுங்க. ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.